வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இதோட கண்டினியூஷன் பார்ட்டு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்டோட கண்டினியூஷன் பார்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்னல் எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இன்டர்பிரிட்டேஷனில் டூ இருக்குது. ஒன்று வந்து இன்டர்னல் எய்ட்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ். ஸோ அதில் இன்டர்னல் எய்ட்ஸ்னால் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா லாங் டைட்டில், ப்ரியாம்பிள், ஹெட்டிங், மார்ஜினல் நோட்ஸ், அதுக்கப்புறம் டெஃபனிஷன் செக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே என்னதுன்னா இன்டர்னல் எய்ட்ஸ். இதெல்லாம் என்னது? இன்டர்னல் எய்ட்ஸ். சரி, லாங் டைட்டிலில் என்ன இருக்குன்னா, ஸோ அது வந்து ஷார்ட் டைட்டிலும் இருக்குது, லாங் டைட்டிலும் இருக்குது. கரெக்டாக? அதில் ஷார்ட் டைட்டில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகே, குறிப்பிட்டு சொல்கிறது. லாங் டைட்டில் அப்படிங்கிறது டிஸ்கிரைப் பண்ணுறது. இதுதான் வந்து எனாக்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஓகே, ஸோ என்ன இதோட பர்பஸ் என்ன? எதுக்காக டைட்டில் யூஸ் பண்ணுறோம்? ஸோ என்ன நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோமோ, என்ன நம்ம பேராகிராஃப் கொடுக்குறோமோ, என்ன நம்ம கண்டென்ட் கொடுக்குறோமோ, அதோடைய டைட்டில் தான் என்னது? இந்த டைட்டில். ஸோ அதாவது லாங் டைட்டில். ஓகே, ஸோ அப்போது அதோடைய ஜென்ரல் ஸ்கோப் என்ன அப்படிங்கிறதுக்கு அசர்டைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த டோட்டல் டைட்டிலே வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரியம்பிள் அப்படிங்கிறது என்னன்னா லெஜிஸ்லேச்சர். நம்ம நிறைய வாட்டி படிச்சிட்டோம். லெஜிஸ்லேச்சருடைய பிரைமரி இன்டென்ஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ அது என்னதுன்னா ப்ரியம்பிள். அவங்க என்ன வந்து அந்த லா மேக்கர், இப்போ நான் ஒரு லா கிரியேட் பண்ணுறேன்னா நான் என்ன இன்டென்ஷனில் இந்த சட்டத்தை நான் உருவாக்கியிருக்கேன், ஸோ அப்படிங்கிறத அந்த ப்ரியம்பிளில் சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஸோ அதில் வந்து 2 சிச்சுவேஷன்ஸ் வந்து அறிவாகும். ஒன்று வந்து ambiguity of words of act, இன்னொன்று வந்து enactment to the general and scope. ஸோ இந்த 2 சிச்சுவேஷன்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகே டன். ஸோ மெயினாக என்ன சொல்ல வராங்க, அந்த ஆக்டோட ஸ்கோப் என்ன, ஆப்ஜெக்ட் என்ன, பர்பஸ் என்ன, இதான் வந்து அந்த ப்ரியம்பிளில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹெட்டிங். ஸோ கமிங் டு த ஹெட்டிங், நம்ம என்னன்னா எப்படி சொல்கிறது, ஒரு குரூப்பாக வந்து நம்ம பார்க்கலாம், ப்ரிஃபர் பண்ணலாம் ஹெட்டிங்ஸை. ஸோ குரூப் வைஸ், செக்ஷன்ஸ் வைஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்போ நம்ம ஈஸியாக வந்து அதை ரெஃபர் பண்ணலாம். ஒரு ஹெட்டிங் இருக்கப்போ ஈஸியாக ஆமாம் இது இந்த ஹெட்டிங்குள்ளே தான் அப்படின்னு சொல்லி நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், ரெஃபர் பண்ண முடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸில். ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஹெட்டிங்குமே ஓகே செக்ஷனை ஓவர் ரைட் பண்ண முடியாது. இப்போ செக்ஷன் 143 இருக்குன்னா நம்ம வந்து ஏதாவது ஒன்று படிக்கிறோம், சம்திங் ஏதாவது ஒரு அந்த 143க்கு மேலே ஒரு டைட்டில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதை விட அதுதான் பெருசா, அந்த டைட்டில் தான் பெருசா அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. ஸோ செக்ஷன் தான் அதில் பெருசு. ஸோ இது செக்ஷன்ஸ் வந்து அது ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ அதான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஹெட்டிங் என்னவா இருந்தாலும் இந்த செக்ஷன்ஸ் வரப்போ அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் என்னென்னா மார்ஜினல் நோட்ஸ். ஸோ மார்ஜினல் நோட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா எப்படி சொல்கிறது, சம்மரியாக சைடில் வந்து நம்ம எழுதி வைக்கிறது, அதான் மார்ஜினல் நோட்ஸ். ஓகே, ஸோ இப்படியும் நம்ம பண்ணலாம், இந்த மாதிரியும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ அதாவது சைடில் ஒரு பார்ட் அதுக்குன்னு ஒதுக்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அதில் ஒரு சில மெயினான சம்மரி சைட் நோட்ஸ்லாம் வந்து எழுதிக்கலாம். வெயிட், ஐ வில் ஷோ யூ இன் மை நோட்ஸ். நான் அந்த மாதிரி வந்து எல்எல்பி ஆக்டில் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி சைடில் மார்ஜினல் நோட்ஸ். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே, ஸோ நான் எல்எல்பி படிக்கிறப்போ நான் இந்த மாதிரி சம்மரி பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்போ இந்த மாதிரி போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியிற விஷயம்லாம் நீங்களும் பண்ணிக்கலாம். ஓகே டன். ஸோ பர்பஸ், எதுக்காக நம்ம இதை பண்ணணும், என்னத்துக்காக நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பர்பஸ் என்னென்னா, நம்ம எந்த ஒரு எனாக்ட்மெண்ட்டை வந்து இன்டர்பிரிட்டேஷன் பண்ணும் போதும் அதுக்கு நம்மளுக்கு கீயாக இருக்கிறது இதுதான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அதில் அடிக்கடி இந்த ரெப்பீட்டேஷனாக வேர்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், லால நிறையா கொஞ்சம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணி அந்த லாங்குவேஜை ஷார்டன் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ நம்ம நோட்ஸே பார்த்தோம்னா ஷார்ட்டாக இருக்கா, பட் புக்கில் எப்படின்னா ரொம்ப லாங்காக இருக்கும், ப்ரீஃபாக இருக்கும், சொன்னதே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம். என்ன தேவையோ இந்த கீ பாயிண்ட்ஸை எடுத்து எழுதியிருக்கோம். கரெக்டாக என்ன தேவையோ அந்த கீ பாயிண்ட்ஸை எடுத்து நம்ம நோட்ஸில் எழுதியிருக்கோம். ஸோ அதேமாதிரி அவங்களுடைய ரெப்பிட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஷார்டன் பண்ணி எழுதியிருக்கோம். கரெக்டாக? ஓகே, ஸோ அதேமாதிரி தான். நெக்ஸ்ட் திங், டெஃபனிஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கப்பா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படின்னா இது அடிக்கடி வந்து கொஷனில் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இப்போ ரீசெண்டாக ஐசிஐ வந்து ரிலீஸ் பண்ண மாடல் டெஸ்ட்லலாம் இது வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ மாடல் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு இதெல்லாமே நான் கன்சிடர் பண்ணி தான் அந்த ப்ளூ சைன் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறப்போ அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே டன். ஸோ என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெஃபினிஷன்ஸ். ஸோ டெஃபினிஷன்ஸை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்போ என்னென்ன, ஸோ ரெஸ்ட்ரிக்டிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் அப்படின்னு சொல்லியிருக்கு, விச் இஸ் நத்திங் மீன்ஸ் இன்க்ளூட். நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிருக்கோம். கரெக்டாக? ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் மீன்ஸ்னா என்ன, இன்க்ளூட்னா என்னன்னு பார்த்தோம். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா சேம் திங் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ மீன்ஸ் அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்டிவ் அண்ட் எக்ஸாஸ்டிவ், அதோடைய பிரைமா ஃபேஸ் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ரெஸ்ட்ரிக்டிவ் அண்ட் எக்ஸாஸ்டிவ், அவ்வளோதான். ஓகே, இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்டென்சிவ், அதோடைய பிரைமரி ஃபேஸிங் எக்ஸ்டென்சிவாக இருக்குது. ஓகே,
ஸோ ஆம்பிகியஸ் டெஃபினிஷன்ஸ். வாட் ஆம்பிகியஸ் டெஃபினிஷன்ஸ்? ஸோ இந்த ஆம்பிகியஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு நம்ம தமிழில் தெரிஞ்சுக்கலாம். ஆம்பிகியஸ் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து ஒழுங்காகவே தெரியாது. அன்கிளியர் மைண்ட், வேகாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது. எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி லேக்காக இருக்கும். இது அது வந்து நம்மளுக்கு தெரியாமல் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது அந்த ஆம்பிகியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வேர்ட்ஸ் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் இல்லையா? சரி. ஸோ ஆம்பிகியஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி அன்கிளியராக இருக்கிறது. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் நம்ம டீல் பண்ணுறப்போ, ஸோ நாட் டு பி ரீட் இன் ஐசோலேஷன். நாட் டு பி ரீட் இன் ஐசோலேஷன். ஐசோலேஷன் மீன்ஸ் இந்த சென்ஸ் சும்மா ரீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காம நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அதில் லிங்க் பண்ணி நம்ம படிக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஆம்பிகியஸ் டெஃபினிஷன்ஸ்லாம் என்னென்னா லிங்க் பண்ணி படிக்கணும். இப்போ நான் படிச்சு காட்டுறேன். நான் எப்படி ஐசோலேஷனாக படிக்கிறேன்னா, subject to the contrary context being a number of inclusive meanings, word is used in particular provision, proviso, remove சம்திங். இப்போ நான் படித்தேன் இல்லையா? ஸோ இதில் என்ன இருக்குது, இப்படி படிக்கிறது தான் ஐசோலேஷனாக ரீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஐசோலேஷனாக ரீட் பண்ணாமல் நம்ம பார்த்தோம்ல ஆம்பிகியஸ்னா என்ன? அன்கிளியராக இருக்கிறது, லேக் ஆஃப் பீங் நாலேஜபிள். ஸோ அந்த மாதிரி வந்து கிளியராக இல்லாமல் ஒரு ஸ்டேட் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷனோட ரிலேட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு படிக்கணும். அந்த மாதிரி ஆம்பிகியஸ் டெஃபினிஷன்ஸ்லாம். ஸோ ஐசோலேஷனாக ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, சப்ஜெக்ட் டு கான்ட்ரரி கான்டெக்ஸ்ட். சப்ஜெக்ட் டு கான்ட்ரரி கான்டெக்ஸ்ட். இப்போ நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்னா, டெஃபனிஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெஃபனிஷன்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். கரெக்டாக? ஸோ அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெஃபனிஷனில் தான் ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்டிவ் அண்ட் இன்க்ளூசிவ் அந்த டெஃபனிஷன் வந்து படித்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஆம்பிகியஸ் டெஃபனிஷன்ஸ் படித்தோம். அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ கான்ட்ரரி கான்டெக்ஸ்ட், அதாவது நம்பர் ஆஃப் இன்க்ளூசிவ் மீனிங், நிறைய இன்க்ளூசிவ் மீனிங் இருக்கப்போ நம்ம அதை பர்டிகுலர் ப்ரொவிஷனில் யூஸ் பண்ணதை நம்ம எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இதில் சொல்கிறாங்க. எதுவுமே சொல்லாது, சிம்பிள் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா, சேம் தான், அதிலே வர கண்டினியூஷன் தான். இல்லஸ்ட்ரேஷன், ப்ரொவிசோ, எக்ஸ்பிளனேஷன், ஷெடியூல்ஸ், ரீட் த ஸ்டாட்யூட் அஸ் அ ஹோல். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஃபைனலாக இருக்கு இல்லையா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சி, இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம லா புக்கில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இல்லஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறப்போ அது ஒரு அதை ஸ்டாட்யூட் என்ன சொல்ல வராங்களோ அதை நம்மளுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணி, ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணி கொடுக்குறது. கரெக்டாக? ஸோ பார்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்டாட்யூட் ஒன்லி. ஸோ ரெலவென்ஸ் அண்ட் வேல்யூ கான்ட் ஹேவ் மாடஸ்ட் லாங்குவேஜ். ஓகே தென். ஸோ நம்ம அந்த லாங்குவேஜை மாடிஃபை பண்ண முடியாது இல்லஸ்ட்ரேஷனில். ஓகே. ஸோ ஓகே டன். நெக்ஸ்ட் திங் இஸ் ப்ரொவிசோ. ப்ரொவிசோ அப்படின்னா நம்ம நிறையா லா கம்பெனிஸ் ஆக்ட்லலாம் பார்த்துருப்போம். ப்ரொவிசோ டு த செக்ஷன் 2, ப்ரொவிசோ டு த 3, இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த ப்ரொவிசோ அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆக்ட் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கீழே பாருங்கள், ப்ரொவிசோன் இருக்குல்ல, அது கீழே பாருங்கள். ஸோ நான் சொல்ல வரதெல்லாம் இதுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்கிறது. சி, ரிமூவ் ஸ்பெஷல் கேசஸ் ஃப்ரம் த ஜென்ரல் எனாக்ட்மெண்ட். ஜென்ரலாக அவங்க சொல்ல வர ஒரு செக்ஷன்லேருந்து இதை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ப்ரொவிசோ. ஸோ பிகின் வித் ப்ரொவைடட் தட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கு டேரக்டாக ப்ரொவிசோ அப்படிங்கிறதே சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஓகே டன். நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்பிளனேஷன். எக்ஸ்பிளனேஷன் சொல்லவே வேணாம். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் எக்ஸ்பிளனேஷன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே. ஸோ ஒரு ஆக்டாக இருக்கப்போ அதோடைய மீனிங்கு, அது இன்டென்ட்மெண்ட் என்ன, அந்த ஆக்டோட இன்டென்ட், அதை கிளாரிஃபையா, வேக்னு என்ன சொல்லியிருக்கேன், கிளியராக. ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வேக் இல்லாமல் இருக்கிறது தான் அந்த ஆம்பிகியஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். வேக்னஸ் அப்படின்னா கிளியர் மைண்டில் இருக்கிறது. ஸோ அதை எப்படி கிளியராக படிக்கிறது? ஓகே. ஸோ நம்ம நல்லா மீனிங்ஃபுல்லாக அடிஷ்னல் சப்போர்ட்டோட ஃபுல்லாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நல்லா அதோடைய பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சாரி காய்ஸ். நெக்ஸ்ட் திங்க் வந்து என்னென்னா, ஸோ அதாவது வந்து மிஸ்சீஃப், அதாவது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் ஸோ நம்ம அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து படிக்கணும். இதை வந்து இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஷெடியூல்ஸ். ஸோ ஷெடியூல்ஸ் நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம். ஒன்றும் இல்லை, ஷெடியூல்னு இருந்துச்சுன்னா நீங்கள் படிக்கிற ஆக்டோட இதையும் சேர்த்து படிங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நம்ம ஃபெம் ஆக்டில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் 3 ஷெடியூல்ஸ் வரும். ஒன் இஸ் விச் இஸ் ப்ரொஹிபிட்டட், அண்ட் another one is need approval from the government of India, and the last one is need approval from the Reserve Bank of India. இந்த மாதிரி 3 ஷெடியூல்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எதுக்காக அந்த ஷெடியூல்ஸ் படிச்சிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆக்ட்லேயும் ஷெடியூல்ஸ் படிக்கிறப்போ நீங்கள் அதையும் சேர்த்து படிங்க. அவ்வளோதான், ரீட் டுகெதர் வித் ஆக்ட். அவ்வளோதான். ஓகே டன். ஸோ எல்லா பர்பஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் அது யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து ரீட் ஸ்டாட்யூட் அஸ் அ ஹோல். ஓகே, ரீட் ஸ்டாட்யூட் அஸ் அ ஹோல்டு. ஸோ இதை வந்து விட்டேன், சாரி கேஸ். ஸோ இப்போ ஏதாவது ஷெடியூலுக்கும் எனாக்ட்மெண்ட்டுக்கும் நடையில் வந்து நம்மளுக்கு எதை வந்து இது பண்ணுறணும்னு தெரியல அப்படிங்கிறப்போ எனாக்ட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு வரும். ஷெடியூலா இல்லை எனாக்ட்மெண்ட்டா அப்படின்னு பார்க்குறப்போ எனாக்ட்மெண்ட் தான் ப்ரிவைல் ஆகும். அதாவது அதுதான் அதில் கிங். ஓகே. ஓகே டன். ஸோ நம்ம ஜிஎஸ்டியும் நிறைய ஷெடியூல்ஸ்லாம் வரும்ல. சப்ளை படிக்கிறப்போ நிறையா செக்ஷன்ஸ் இருக்கும், ஷெடியூல்ஸும் இருக்கும். ஸோ செக்ஷன்ஸ் படிக்கிறப்போ ஷெடியூல்ஸும் நம்ம அலாங் வித் அதையும் படிப்போம். அப்படி படிக்கிறப்போ இந்த மாதிரி வந்து பார்க்குறப்போ மெயினான ஒரு டெசிஷன் எடுக்கணும், செக்ஷனாக ஷெடியூலா எது அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம செக்ஷன்ஸாக வந்து கிங்காக வச்சு படிக்கணும். இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரூலில் சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் தென் ஃபைனலி வி ஆர் கமிங் டு த ரீட் த ஸ்டாட்யூட் அஸ் அ ஹோல். ஸோ இதில் என்னென்னா, இது எலமெண்ட்ரி பிரின்சிபல். இதுதான் ரொம்ப எலமெண்ட்ரி பிரின்சிபல். ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாக படிக்கணும். ஒரு ஸ்டாட்யூட் வந்து இது பண்ணோம் அப்படின்னா ஹோல் ஃபுல்லாக வந்து படிக்கணும்.
ஸோ அதில் வந்து நிறையா கிளாஸஸ் இருந்தாலும் ஸோ அது எல்லா கிளாஸ்லேயும் என்ன ட்ரூ மீனிங் அப்படிங்கிறத அசர்டைன் பண்ணி அந்த அந்த எலமெண்ட்ரி பிரின்சிபலாக இருக்கணும் அப்படின்னா அதை நம்ம ஃபுல்லாக படிக்கணும். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் எலமெண்ட்ரி பிரின்சிபல் ரீட் ஸ்டாட்யூட்டை சொல்ல அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி வி ஆர் கம்மிங் டு த எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ். ஓகே. ஸோ எக்ஸ்டர்னல் எய்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் திங் இஸ் historical setting. நெக்ஸ்ட்டு கன்சாலிடேட்டிங் ஸ்டாட்யூட்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் லா. அதுக்கப்புறம் யூசேஜ், அப்புறம் இயர்லியர் ஆக்ட் அண்ட் அனாக்லஸ் ஆக்ட், அப்புறம் டிக்ஷனரி டெஃபினேஷன், அப்புறம் யூஸ் ஆஃப் ஃபாரின் டிசிஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் என்ன நல்லா இருக்குன்னு பார்க்கலாமா? ஹிஸ்டாரிக்கல் செட்டிங். இது என்னது ஹிஸ்டாரிக்கல் செட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம என்னன்னா ஒரு எனாக்ட்மெண்ட் படிக்கிறப்போ அது எப்படி வந்துச்சு, என்ன வந்துச்சு, அது எதுக்காக கொண்டு வந்தாங்க, இது எல்லாமே பார்க்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி பிரைமரி ரூல்லேயே அதை படித்தோம். பட் அது வந்து செகண்டரி ரூல் படித்தோம். ஸோ ஏன்ஷியன்ட் ஸ்டாட்யூட்டாக இருந்தால் மட்டும்தான், அதாவது பழங்காலத்து லாவாக இருந்தால் மட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் எய்ட்ஸில் என்ன கொடுக்குறாங்க, எக்ஸ்டர்னல் எய்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் செட்டிங் பண்ணிக்கோங்க. அதாவது என்னன்னா, ஒரு எனாக்ட்மெண்ட் படிக்கிறீங்கன்னா அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, இதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அது சப்ஜெக்ட் மேட்டர் என்ன ஸ்கோப்பு, இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் செட்டிங். ஸோ அடுத்ததாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்போ என்ன பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி அது ஏதாவது ப்ரீவியஸ் லா வந்து இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நம்ம கன்சாலிடேட் பண்ணி படிக்கணும். கன்சாலிடேட் மீன்ஸ் ஒருங்கிணைக்கிறது. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறதே நம்ம என்ன பண்ணணும், கன்சாலிடேட் பண்ணி அதையும் வந்து நம்ம படிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூசேஜ் இஸ் நத்திங் பட் டேக்கன் இன்டு தி கன்சிடரேஷன். ஸோ நீங்கள் ஒரு விஷயமும் நீங்கள் பார்க்குறப்போ, ஒரு விஷயம் இன்டர்பிரேட் பண்ணுறப்போ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ என்னென்னா எப்படி வந்து அந்த லாங்குவேஜை நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும், ஸோ என்ன மீனிங் அதில் சொல்ல வராங்க அப்படின்னு. ஸோ ஒரு லாங்குவேஜ்லேயும் ஒரு மாதிரி வந்து மீனிங் இருக்கும் கரெக்டாக. ஸோ ஒரு சில லாங்குவேஜெல்லாம் வந்து தமிழில் பேசணும் அப்படின்னா சிரிப்பு வரும், இங்கிலீஷில் பேசினா சிரிப்பு வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜுக்கான ஒரு நேச்சர் அண்ட் சென்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணி படிக்கணும். அதை வந்து யூசேஜ். நெக்ஸ்ட் திங் இயர்லியர் ஆக்ட் அண்ட் அனாக்லஸ் ஆக்ட். ஸோ இது ரெண்டுத்துலேயே எதிராக ப்ரிவைல்ஸ். இதுக்கு முன்னாடி இயர்லியர் ஒரு ஆக்ட் இருக்குது, இப்போ ஒரு ஆக்ட் இருக்குது. இது ரெண்டுத்தில் எது வந்து ப்ரிவைல் ஆகும் அப்படின்னா, if two act ought to be read together, எந்த ஆக்ட் நம்மளுக்கு அப்படின்னு பார்க்குறப்போ லேட்டஸ்ட் ஆக்ட் ரீசெண்டாக என்ன வந்திருக்கும் அதுதான் நம்மளுக்கு ப்ரிவைல்ஸ் ஓவர், அதுதான் வந்து கிங். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஆன்சர் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து டிக்ஷனரியில் ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபைனலி ஃபாரின் டெசிஷன்ஸ். இப்போது ஏதாவது வந்து சில ரூல்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா எப்படின்னா, அவங்களுடைய ஃபாரின் லாவில் அவங்களுக்கு அந்த இது வந்து இருக்காது. சம்திங் அந்த ஃபாரின் லாவில் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டி இல்லாமல் ஒரு மாதிரி ஆம்பிகியஸாக ஃபீல் பண்ணுற லா அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இந்தியன்ஸ் கிட்ட கைடன்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே டன். ஸோ இந்தியன்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய லாவில் ஏதாவது வந்து இந்த மாதிரி கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறப்போ ஃபாரின் டெசிஷன்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே டன். ஸோ இதான் வந்து என்ன யூஸ் ஆஃப் ஃபாரின் டெசிஷன்ஸ். ஸோ ஃபைனலி என்னன்னா, ரூல்ஸ் ஃபார் இன்டர்பிரிட்டேஷன், த ஃபைனல் செக்மெண்ட் ஆஃப் த சாப்டர். ஓகே, ஸோ என்னன்னா ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறப்போ அந்த டாக்குமெண்ட்டுக்கான ரீசனபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ன சூழ்நிலையில் அதை வந்து இது பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி டீடாக இருந்தாலும் சரி, என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு வேர்டையும் வேர்ட் பை வேர்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன மீனிங் ட்ரூ மீனிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக வந்து படிக்கணும். இது வந்து ஓகே, ஸோ இது என்னென்னா, இந்த ரூல்ஸ் ஃபார் இன்டர்பிரிட்டேஷன் எப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி படித்த அந்த எல்லாமே கலந்துரைச்சு மொத்தமாக ஒரு ஷார்ட் அண்ட் கீயாக வந்து கொடுக்குறதா இது கொடுத்துருப்பாங்க லெசன் எண்டில். ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து இது வந்து ஒரு கோல்டன் ரூல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ என்னென்ன இன்டென்ஷனில் வந்து அந்த லா மேக்கர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கோல்டன் ரூல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனாக இது வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த இன்டர்பிரிட்டேஷன். ஓகே டன். ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதுக்கு இடையில வந்து ஒரு இது வரப்போ, ஸோ இந்த இடத்துல வந்து இயர்லியர் பார்ட் ப்ரிவைல்ஸ் ஓவர் லேட்டர் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே டன். அவ்வளோதான்ப்பா இந்த லெசன். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து என்னென்னலாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே தென், ஸோ வி வில் see in the next video. Until then, this is Shweta signing off. Thank you.